கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு காலத்துக்கு முன்பு வெளிநாட்டில் உள்ள ஒரு பெரிய நிலக்கரி சுரங்கத்தை ஒரு அரசியல் பிரமுகர் பார்வையிட விரும்பினார். எனவே ஒரு தொழிலாளி அவரை அழைத்துக் கொண்டு சுரங்கத்துக்குள்ளே சென்றார். சுரங்கத்துக்குள்ளே அவர்கள் ஒரு பெரிய கிரேனில் கட்டப்பட்ட ஒரு கூடை போன்ற அமைப்பிலே சங்கிலிகளால் உள்ளே தொங்க விடப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். கீழே இறங்க இறங்க அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிலும் இருக்கிற காற்றின் வெப்பம் அதிகரித்து கொண்டே போனது. வெளியில் இருக்கிற கிளைமேட் எதுவும் அதை பாதிக்காது, மிகவும் சூடாக இருக்கும். அதை தாங்கிக் கொண்டுதான் நாங்கள் வேலை செய்கிறோம் என்று சொன்னார். இன்னும் கீழே போகும்போது அந்த அரசியல் பிரமுகர் அவர்களிடத்திலே சொன்னார், இது கிட்டத்தட்ட நாம் நரகத்தை அடைந்து விட்டது போல் அல்லவா இருக்கிறது. எவ்வளவு கடுமையான வெப்பம், சுற்றிலும் இருள், ஒவ்வொரு தொழிலாளியும் தன் தலையில் வைத்திருக்கிற அந்த விளக்கின் வெளிச்சத்திலே வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. இது நரகத்தை நெருங்கி விட்டதை போன்ற ஒரு உணர்வை தருகிறதே என்று சொன்னார். அப்பொழுது அந்த தொழிலாளி சிரித்துக் கொண்டே சொன்னார், நம்மை தாங்கி இருக்கிற இந்த கூடையின் சங்கிலிகள் மட்டும் அருந்து விட்டால் நாம் நேரடியாக நரகத்துக்கே போய்விடுவோம், அது தெரியுமா உங்களுக்கு என்று சொன்னார். அவர் சொன்னது, ஒருவேளை நாம் விழுந்து விட்டால் மரணத்தை சந்திப்போம் என்று சொல்ல வந்தார். அப்படியே அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். வெளியே வந்த பிறகும் அந்த அரசியல் பிரமுகரின் உள்ளத்திலே அவர் சொன்ன ஒரு காரியம் ஒலித்துக் கொண்டே இருந்தது. நாம் கீழே விழுந்து மரித்து போனோமானால் நாம் நரகத்துக்கே சென்று விடுவோமே என்று அவர் சொல்லுகிறாரே, ஏன் நாம் மரித்தவுடனே மோட்சத்துக்கு போய் விடுவோம் அல்லவா என்று கேட்காமல் இப்படி சொன்னார், மரணம் என்ற ஒன்று இருக்கிறது, அதற்கு அப்பால் மோட்சமா நரகமா என்பதை தீர்மானிப்பது எது? நாம் மோட்சத்துக்கு செல்கிறோமா நரகத்துக்கு செல்கிறோமா? இதை நாம் நரகத்தை கண்ட பிறகு இனி நான் மோட்சத்துக்கு போவேன் என்று திரும்பி வந்து போக முடியாது. பூமியில் இருக்கும்போதே தீர்மானிக்க வேண்டுமே. இதற்கு தப்புவிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுது அவருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அப்படியானால் மோட்சமா நரகமா என்பது நன்மையானதை செய்கிறோமா தீமையானவைகளை செய்கிறோமா, ரெண்டும் கலந்து செய்தால் நாம் எங்கே போவோம்? இவைகள் எல்லாம் அல்ல. தேவகுமாரனை விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கவில்லையா? நாம் எல்லா மனுஷரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அவரை பற்றி கொண்டு அவர் பூமியில் ஏற்படுத்தின அந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறவன் பரலோகத்துக்கு போவான். அப்படி விசுவாசியாமல் தன்னுடைய சுய நீதியினாலே வாழ்கிறவன் நரகத்துக்கு போவான். இதைத்தானே இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவன் நமக்கு தந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி தேவகுமாரனை பற்றி கொண்டு அவர் சொல்லுகிற மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளும் போது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். 1 கொரிந்தியர் 11:31-32 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நாம் நியாயத்தீர்ப்பு எல்லாருக்கும் பொதுவானது. அந்த நியாயத்தீர்ப்பிலே தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சிட்சை உண்டு, ஆனால் நரகம் இல்லை. பூமியிலே வாழும் போதும் நியாயத்தீர்ப்பை நாம் சந்திக்கும் போதும் நமக்கு சிட்சை கிடைக்கலாம், ஆனால் உலகத்துடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறதே. அப்படியானால் நரகத்தின் குழிகளுக்கு தப்புவிக்கப்படுவதற்கு ஒரே வழி தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.